திமுக அரசின் சாதனைகள் எதிர்க்கட்சிகளின் கண்ணை உறுத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அறநிலையத்துறை சார்பில் 32 இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை பிள்ளைகள் படிக்கும் நோக்கில் கலைக்கல்லூரியை தொடங்கினால் அறநிலையத்துறை நிதியை ஏன் பயன்படுத்தினீர்கள் என இபிஎஸ் கேள்வி கேட்பதாக கூறினார். அதை எதிர்த்து வழக்கும் தொடர்ந்ததாகவும், ஆனால் அந்த நிதி மக்களுக்காக சொந்தம் என்று கூறிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் கூறினார். அறநிலையத்துறை நிதியை வைத்து மணமக்களுக்கு எப்படி திருமணம் நடத்துவீர்கள் என எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும் கேட்பார் என கூறிய உதயநிதி, திமுக அரசின் சாதனைகள் எதிர்க்கட்சிகளின் கண்ணை உறுத்துவதாக பதிலடி கொடுத்தார். ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கணும்னு நாம கல்லூரிகளை திறந்தா கோயில் நிதியில எதுக்கு கல்லூரி திறக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறை நிதியை எடுத்து குழந்தைங்களுடைய கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கிறார். இதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லி தெரியுமா, அறநிலையத்துறையுடைய பணம் மக்களுக்கு தான் சொந்தம், அது கல்விக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, இன்னைக்கு அறநிலையத்துறை சார்பாக இவ்வளவு திருமணங்கள் நடக்குது. இதற்கும் அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாரு. அது எப்படி அறநிலையத்துறை பணத்தை எடுத்து நீங்க மணமக்களுக்கு திருமணம் நடத்துவீங்க அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாரு. இன்னைக்கு கேள்வி எழுப்பினாலும் எழுப்புவாரு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.